பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 13. மரணம் வந்த பின்னர் விழித்தெழுந்து என்ன பயன்? மரணம் வருவதற்கு முன்னர் தன் மரணத்தை பற்றி மறக்காமல் இருப்பவனே நட்பாக்கியசாலியாவான். இவன் சதா மறுமைக்கான நற்காரியங்களை செய்து வருவான். வாழ்வின் மற்ற நாட்களை மறதியான வீண் செயல்களிலே விரயமாக்காதிருப்பான். எனவேதான் சூஸ்திரப் பார்வை கயிறற்று விழுமுன் சூட்சக் கயிற்றினை பாரடா என்று மஸ்தான் சாஹிப் நாயகம் வலியுல்லா அவர்கள் பாடியுள்ளார்கள். உலகத்து மாய வலையில் சிக்குண்டவன் மீண்டும் அதிலிருந்து விடுபடுவதற்கு முடியாமல் போய்விடுகின்றான். அந்நிலையில் அவன் ஞானத்தை அறிந்து கொண்டாலும் நல்லதை செய்ய விரும்பினாலும் அவனால் முடிவதில்லை. எத்தனையோ தடைகள் குறுக்கிடும். அவனை அந்த சிக்கல்களிலிருந்து இறைவன் தான் வெளியேற்ற வேண்டும். எனவே மனிதனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டால் இறைவனிடம் மனமுருகி சதா இவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். என் இரட்சகனே, இத்துன்பத்திலிருந்து என்னை வெளியேற்று. மறுலோக ஈடேற்றத்துக்கான மார்க்கத்தை எனக்கு காட்டிக்கொடு. எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததன் பின்னர் எங்களுடைய இருதயங்கள் அதிலிருந்து தவறிவிடுமாறு செய்யாதே. உன் அன்பான அருளையும் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 8. விசுவாசிகளே, உங்கள் சொத்துக்களும் உங்களுடைய சந்ததிகளும் அல்லாஹுவை தியானிப்பதிலிருந்து உங்களை தூரமாக்கிவிட வேண்டாம், உங்களை திருப்பிவிட வேண்டாம். எவரேனும் அவ்வாறு மறந்து அப்படி செய்தால் அத்தகையோர் பெரும் நஷ்டவாளியாவிடுவார்கள் என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 63 வசனம் 9 குறிப்பிடப்படுகின்றது. அல்லாஹுவின் சன்மார்க்கத்துக்கு உலகத்தின் காரண காரியங்களும் மனைவி மக்களும் இடையூறல்ல என்றாலும் இப்படிப்பட்ட பாக்கியம் சில சமயங்களிலே தடையாக இருப்பதுண்டு. மனம் முற்றும் இறைவனிடம் ஈடுபட்டு ஸ்திரமாக நிலைத்திருக்க வேண்டும். இதயத்தில் அந்நிய பற்றுக்கள் சிறிதும் இருக்கக்கூடாது. வெளிப்பார்வைக்கு நாம் பல காரிய காரண விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் உள்ளத்தை தாமரை இலையில் நீர் போல பற்றற்று இருக்கச் செய்ய வேண்டும். இப்பதவி எல்லோருக்கும் கிடைத்துவிட மாட்டாது. இந்த அரிய சாதனை ஆரம்ப பயிற்சியாளருக்கு எளிதிலே சித்தியாகி விடமாட்டாது. தேர்ச்சி பெற்ற சிலருக்கே இந்த பக்குவம் கமாலியத்து கைகூடுகின்றது. அப்போது அவர்களுடைய ஆற்றலும் ஆத்மார்த்த ஞானமும் மிகவும் உன்னத ஸ்தானத்தை அடைந்து விடுகின்றன. அறிவுக்கு பொருத்தமான ஒரு உதாரணம் இங்கு கூறப்படுகின்றது. உடல் முழுவதும் மெழுகை அல்லது எண்ணெயை பூசிக்கொண்டிருக்கும் ஒருவன் தண்ணீரிலே இறங்கினால் அவன் உடலிலே தண்ணீர் ஒட்டமாட்டாது. இவ்வாறே கண்களை திறந்து கொண்டிருந்தும் கவனத்தை எந்த பக்கமும் செலுத்தாமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பவனுடைய கண்களுக்கு வேறு எந்த வஸ்துவும் தென்படாது. இதுதான் இயற்கை. இந்த அனுபவ ரீதிப்படியே பரிபக்குவமடைந்த பெரியோர்கள் சில காரியங்களிலே ஈடுபட்டிருந்த போதிலும் உலக சம்பந்தமான காரண காரியங்கள் அவர்களுடைய தூய மனதிலே இடம்பெற்று அவர்களுடைய மனப்பிடியிலிருந்து அவர்களை பிறழச் செய்வதில்லை. அவர்கள் உலகத்தில் இருப்பதும் இல்லாதிருப்பதும் ஒன்றேயாகும். இது மிகவும் பரிபக்குவமான நிலைமையாகும். எல்லோருக்கும் இது எளிதில் கிட்டிவிட மாட்டாது. வஅல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ. முயற்சி உண்டானால் பயன் பெறலாம், அவன் முயற்சித்ததே அவனுக்கு கிடைக்கும் என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 53 வசனம் 39 கூறப்படுகின்றது. பரிபக்குவம் அடையாத சிலர் உலகப் பற்றினால் சூழப்பட்டிருப்பதோடு தங்கள் நிலை பற்றற்றது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இது அவர்களின் விவேக குறைவேயாகும். இது ஷைத்தானுடைய ஊசாட்டத்தால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும். உலக சம்பத்திலும் காரண காரியங்களிலுமிருந்து தனது மனதை ஒதுக்கி வைக்க முயன்று பற்றுக்களை விட்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி வந்தால் அவர் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் தம் சொத்து சுகங்களை நல்ல காரியங்களில் செலவிட்டு வர நியத்து செய்து கொள்ள வேண்டும். உலக சாதனங்களில் அறவே அவர் பற்றுதல் வைக்கக்கூடாது. இப்படி இருந்தால் கட்டாயம் பயனுண்டாகும், தீமை ஏதும் விளையாது. இத்தகைய உயரிய மனநிலை படைத்தோர் உலகில் மிகவும் அபூர்வமாகவே காணப்படுகின்றார்கள். இறைவனுடைய தியானத்தை விட்டு
மனதை கலைக்கும் வஸ்துதான் புத் என்னும் விக்கிரகமாகும். இதுவே வழிப்பறி கல்வன், இதுவே ஷைத்தான், இதுவே உலக மாயை. உண்மையில் உலகம் இறைவனை தியானிப்பதற்கு உதவக்கூடியதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதுவே சன்மார்க்கம், இதுவே உண்மையான இலட்சியம். எதிலும் இறைவன் பக்கம் லயித்திருக்க நாம் வழியை தேடிக்கொள்ள வேண்டும். உலகின் சொத்து சுகம் எதுவும் இல்லாத ஒருவன் சதா மௌனமாய் பசியாய் விழித்து கொண்டும் தியானித்து கொண்டும் இருந்தாலும் அல்லாஹுவை மறந்து மாயைகளிலே தன் மனதை ஈடுபட்டு இடம் கொடுப்பானாயின் அவனுடைய சத் முயற்சிகளும் தியானமும் அவனுக்கு எவ்வித இன்பத்தையும் தரமாட்டாது. இதனால் அவன் தீனை இழப்பதுடன் துனியாவையும் ஆகிவிடுகின்றான். எனவே இறைவனை தியானிப்பதன் மூலம் அவனுடைய தூய தன்மையில் தன் ஜீவியத்தை நாஸ்தியாக்குவதையே இவன் தன் லட்சியமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதுவே மறுமையின் பாக்கியமும் உண்மையான லட்சியமும் ஆகும். ஃபனாஃபில்லாஹ் என்பதன் கருத்தும் இதுவேயாகும்.